தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 26/1/2023 வியாழக்கிழமை. உத்திரட்டாதி நட்சத்திரம் இரவு 12:47 வரை, பிறகு ரேவதி நட்சத்திரம். இன்றைக்கு குடியரசு தினம். தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு எனது குடியரசு தின நல் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, கல்வியில் தேர்ச்சி பெற வைக்கும் கடவுள். இன்னொரு 2 மாதத்தில் எங்கே தேர்வு வரப்போகுது, பள்ளிக்கூடங்களில் கல்லூரிகள் எல்லாம் பரீட்சைகள் வரப்போகுது. மாணவர்கள் மாணவிகள் எல்லாம் நல்லா படிக்கணும்னு விரும்புவாங்க. சிலருக்கு மறதி அதிகரிக்கும். அவர்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டால் மதிப்பெண் அதிகமாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எடுத்து சொல்ல போகிறேன். பொதுவாக கலைமகள் உங்களுக்கு தெரியும், கலைமகள் வழிபாடு. கலைமகள் அதற்குன்னு தனி கோயில் குன்றக்குடி, சிவகங்கை மாவட்டம் காரைக்குடிக்கு பக்கத்தில் இருக்க குன்றக்குடியிலே ஒரு கோவில் இருக்குது, சரஸ்வதி கோயில். சிறப்பான கோயில் கூத்தானூர் அப்படின்னு சொல்லி ஒட்டக்கூத்தர் வழிபட்ட ஸ்தலம். அது தஞ்சை மாவட்டத்திலே இருக்குது. அந்த கூத்தானூரில் கலைமகள் இருக்கிறார். அந்த கலைமகள் சன்னதியிலே எழுதுகோல், அந்த புத்தகமெல்லாம் வைத்து கும்பிட்டு மாணவர்கள் எல்லாம் கும்பிடுவார்கள். பொதுவாக இல்லத்திலேயும் நாம் படம் வைத்து வழிபடலாம். கலைமகளுக்கு என்று ஒரு பாடல், அம்மா கலைவாணி தினம் அருள்வாய் சுகமாயினி, சிம்மாசனமா என் நாவினிலே தினமும் அமர்வாயினி. ஏது படித்து விட்டேன், எதை நான் முடித்து விட்டேன், உன் பாதம் பிடித்து விட்டேன், அதனால் பாடல் படித்து விட்டேன்னு சொல்லி ஒரு கவிஞர் எழுதினார். கலைமகள் அருள் இருந்தால் என்ன வேணுமானால் செய்யலாம். நாக்கு நீட்டி அதில் எழுதிட்டு போனாங்கன்னு சொல்லி பழைய கவிஞர்களுடைய அந்த பழைய இதழ்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு தெரியும். காளிதாசன் என்ற கவிஞர் பாடினார். அதற்கு பிறகு கம்பதாசன் வந்தார், கண்ணதாசன் வந்தார். எல்லாருக்கும் கலைமகள் அருட்கவியை பொழிய வைத்தார். ஆகையினாலே தான் கம்பன் கவியில் நீ இருப்பாய், கண்ணதாசனின் துணையானாய், செம்பொற்குவையை வழங்கிடுவாய், சிம்மாசனமும் தந்திடுவாய், அன்பு மனத்தில் வசித்திடுவாய், ஆன்றோர் மொழியை ருசித்திடுவாய், இன்பம் தரவே என்னுடனே இருப்பாய் என்றும் கலைமகளேன்னு சொல்லி ஒரு பதிகம் உண்டு. கலைமகள் நம்மோட இருந்தால் செல்லுமிடங்களெல்லாம் நமக்கு செல்வாக்கு உயரும், மறதிகள் அகலவும், மதிப்பெண் கூடவும், உறவுகள் போற்றவும், உயர்நிலை அடையவும், அறவிலே துயின்று அருள் தரும் தெய்வமாம் பரிமுக கடவுளை பார்த்து வணங்குவீர் அப்படின்னு சொல்லி ஒரு பதிகம் உண்டு. இந்த பரிமுக கடவுள் வழிபாடு, கலைமகள் வழிபாடு, ஹயக்ரீவர் வழிபாடுகள் எல்லாம் கல்வி வளர்ச்சிக்காகவும் கல்வியிலே தேர்ச்சி பெற வைக்க நினைப்பவர்களுக்கெல்லாம் உதவுகின்ற கடவுளாகவும் இருப்பதனாலே இதுபோன்ற தெய்வங்களை தேர்ந்தெடுத்து உங்கள் குழந்தைகளை படிப்பிலே ஆர்வம் காட்டாமல் இருந்தாலும் சரி, அவர்கள் இந்த வழிபாட்டையும் மேற்கொண்டால் கண்டிப்பாக அவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெற்று நாடு போற்றும் வாழ்க்கை அமைக்க இயலும் என்ற கருத்தை தெரிவித்து இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று பயணங்களால் பலன் கிடைக்கின்ற நாள். பக்குவமாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். பணப்புழக்கம் நன்றாகவே இருக்கிறது. 2 செவ்வாய் இருக்கின்றார். எனவே கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலும். தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு அதிகரிக்கும். அதே நேரத்தில் விரயஸ்தானத்தில் வியாழன் இருப்பதால் குடும்பத்தில் உள்ள சுப விரயங்களையும் நீங்கள் மேற்கொள்ள நேரிடும். இல்லத்திலே பழுது பார்ப்பது, வீடு கட்டி குடியேறுவது அல்லது ஏதேனும் புதிய சொத்துக்கள் வாங்குவது போன்றவற்றிலும் நீங்கள் கவனம் செலுத்துவீர்கள். வீண் விரயங்களிலிருந்து விடுபட வேண்டுமானால் சுப விரயங்களை இன்று மேற்கொள்வது நல்லது. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தனவரவில் இருந்த தடைகள் அகல்கின்ற நாள். தக்க சமயத்தில் நண்பர்கள் கை கொடுத்து உதவுவார்கள். விரையாதிபதியான செவ்வாய் உங்கள் ராசியில் இருப்பதனால் விரயங்கள் கூடுதலாக இருக்குமே என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். லாபஸ்தானத்திலும் வியாழன் இருக்கின்றார். எனவே எந்த நேரத்தில் எதை நீங்கள் செய்ய நினைத்தீர்களோ அந்த நேரத்தில் உங்களுக்கு பணம் சேரும். காசு பணம் இல்லையே, எனவே காரியம் செய்ய முடியாதே என்று நினைக்க வேண்டாம். காரியத்தை தொடங்கிவிட்டால் காசு பண புழக்கம் வருவதற்கான அறிகுறிகள் தென்படும். நண்பர்கள் நல்ல தகவலை கொண்டு சேர்ப்பார்கள். விலகிச் சென்ற சொந்தங்கள் கூட விரும்பி சேர்கின்ற நாளாக இந்த நாள் இருக்கின்றது. இன்று வியாழக்கிழமை என்பதால் குருவை நீங்கள் கும்பிடுவது நல்லது. மிதுனராசி நேயர்களே, முன்னேற்றம் காண்பதற்கு முயற்சி எடுக்கின்ற நாள் இந்த நாள். இல்லம் தேடி நல்ல தகவல் வரப்போகிறது. அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட அவரோடு சகாய ஸ்தானாதிபதி சூரியனும் இருப்பதால் எதிர்பாராத விதத்திலே பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வரலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டால் கூட மீண்டும் பணியில் சேரும் வாய்ப்பு வரலாம். சம்பள உயர்வு போன்ற சந்தோஷமான தகவல்களும் இன்று கிடைக்கலாம். இன்று மாலை நேரத்திற்கு மேல் உங்களுக்கு பயணங்களாலும் பலன் உண்டு. இந்த நாள் இனிய நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு உடன்பிறப்புகள் வழியே ஒத்துழைப்பு கிடைத்து மகிழும் நாள். உடல்நலம் சீராகி உற்சாகத்தோடு இயங்குவீர்கள். அயல்நாட்டு செல்லும் முயற்சியில் கூட ஆர்வம் காட்டுவீர்கள். அயல்நாட்டிலிருந்து கூட அனுகூலமான தகவல்கள் உங்களுக்கு வரலாம்.
அஷ்டமத்திலே சுக்கிரன் இருக்கின்றார். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. எதை எந்த நேரத்தில் நீங்கள் செய்ய நினைத்தாலும் அதை செய்ய இயலும் விதத்தில் கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றன. குரு பார்வையும் கை கொடுப்பதால் இந்த நாள் உங்களுக்கு மேன்மையான நாள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் நீங்கள் யோசித்து செய்ய வேண்டும். மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும். பணப்புழக்கத்திலும் தடை வரலாம். ஏதேனும் ஒருவருக்கு நீங்கள் உதவி செய்ய போய் நன்மை செய்தாலும் கூட அது தீமையாகவே தெரியலாம். உறவினர் பகை உருவாகாமல் பார்த்துக் கொள்வது உங்கள் புத்திசாலித்தனமாகும். அலுவலகத்தில் பணிபுரிவோர்கள் மேலதிகாரிகளின் ஆலோசனைகளை கேட்டு செய்வது நல்லது. இல்லையே நீங்கள் பாடு செய்து அதன் விளைவாக பிரச்சனைகள் உருவாகலாம். சக பணியாளர்களாலும் தொல்லைகள் உண்டு. உங்களுடைய விஷயங்களை உங்கள் மனதிற்குள்ளேயே வைத்துக் கொள்ள வேண்டிய நாள் இந்த நாள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் குரு பார்வை இருப்பதால் குழப்பங்கள் அகலும். வரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. வருமானம் அதிகரித்துக் கொண்டே போக என்ன வழி என்று யோசிப்பீர்கள். சந்திரபலமும் 7ல் இருப்பதால் மனதில் நினைத்ததை மறுகணமே செய்து முடிப்பீர்கள். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். வாழ்க்கை துணை வழியே சில பிரச்சனைகள் ஏற்பட்டது இன்று அகலும். அது மட்டுமல்ல, வாழ்க்கை துணை படித்து முடித்து வேலை இல்லாமல் இருந்தால் அதற்காக நீங்கள் செய்த முயற்சி பலன் கொடுத்து அவர்களுக்கும் வேலை கிடைத்து உதிரி வருமானங்கள் கிடைக்கும் விதத்திலேயே இருக்கின்றது. 2ல் கேது இருப்பதால் ஒரு சில சமயங்களில் நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது என்றாலும் கூட 2க்கு அதிபதி சுக்கிரன் 6ல் இருப்பதனாலே உங்களுக்கு இந்த நாள் இனிய நாளாகவே அமையப் போகின்றது. பெண்வெளி பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரலாம். பூர்வீக சொத்து தகராறுகள் கூட அகலும். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு தொட்ட காரியங்களில் வெற்றி பெறுகின்ற நாள். துணையாக இருக்கும் நண்பர்கள் தோள் கொடுத்து உதவுவார்கள். ஆரோக்கியத்தில் நீங்கள் அக்கறை செலுத்த வேண்டிய நேரமாகவும் தான் இந்த நாள் இருக்கின்றது. 8லே செவ்வாய் இருக்கின்றார். வளர்ப்பு பிராணிகளிடம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பது சந்தேகம்தான். சிறு தொல்லைகள் உடலில் ஏற்பட்டாலும் உடனடியாக மருத்துவ ஆலோசனைகளை பெற வேண்டும். குறிப்பாக எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்டவைகள் வரலாம். இரத்த சம்பந்தப்பட்ட நோய்களுக்கும் ஆட்பட நேரிடும். என்ன இருந்தாலும் 6ல் குரு இருக்கின்றார். எனவே குரு பயிற்சி வரை கொஞ்சம் பொறுமையாக இருப்பதுதான் நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கின்ற நாள். தடைகள் தானாகவே விலகிவிடும். தன்னம்பிக்கையோடு நீங்கள் செய்த முயற்சிகள் அத்தனையிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கப் போகிறது. குரு பார்வை இருப்பதால் தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் வரலாம். உள்ளத்தில் உள்ளதை உடனடியாக செய்து முடிப்பீர்கள். அருகில் உள்ளவர்களின் ஆதரவு கூடுதலாக கிடைக்கும். விலகிச் சென்ற நண்பர்கள் விரும்பி வந்து இணைந்து உங்களுடைய பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்க வழிவகுத்துக் கொடுப்பார்கள். 2ல் புதன் இருப்பதால் மாமன் மைத்துன வழியிலும் உங்களுக்கு நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கலாம். சுப செய்திகள் வந்து சேரும். இந்த நாள் குருவை கும்பிடுவது மேலும் நற்பலன்களை வழங்கும். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே புதன் சப்தமாதிபதி உங்கள் ராசியில் இருப்பதால் வாழ்க்கை துணை வழியே ஏற்பட்ட பிரச்சனைகள் அகலும். வரங்கள் வாயில் தேடி வரலாம். வருங்கால நலங்கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி உண்டு. அயல் நாடு செல்ல வேண்டும் அல்லது அயல் மாநிலங்கள் சென்று பணிபுரிய வேண்டும் என்றெல்லாம் நீங்கள் திட்டம் தீட்டியிருந்தால் அந்த தீட்டிய திட்டங்கள் இன்று வெற்றி பெறலாம். புதிய முயற்சிகளில் அனுகூலங்கள் கிடைக்கும். 2ல் சூரியனும் சனியும் இருப்பதால் மாலை நேரத்தில் நீங்கள் சொல்லும் சொற்கள் சில சமயங்களில் நீங்கள் எதை செய்ய நினைத்தீர்களோ அதை செய்ய இயலாமலும் போகலாம். யாருக்கும் வாக்கு கொடுத்தாலும் அது நடைபெறாமலும் போகலாம். எனவே கொஞ்சம் வாக்கு கொடுக்கும் முன் யோசிப்பது நல்லது. காலை நேரம் உங்களுக்கு கலகலப்பாகவே இருக்கின்றது. கேது பார்வை இருப்பதனாலே ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். ராசிநாதன் குருவை நீங்கள் அருகில் இருக்கும் ஆலயம் சென்று வழிபட்டு வருவது நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் மதிப்பும் மரியாதையும் உயரும் நாள். இன்று பொதுநல ஈடுபாடு அதிகரிக்கும். புகழ் மிக்கவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். 8ல் இருக்கக்கூடிய 8ஆம் இடத்திற்கு அதிபதியான சூரியன் உங்கள் ராசியில் இருப்பதால் இடையூறுகள் வருமோ என்று நீங்கள் நினைக்கலாம். உண்மைதான். என்ன இருந்தாலும் அஷ்டமாதிபதி ராசியில் இருக்கின்ற பொழுது மனக்கவலைகள் வரத்தான் செய்யும். ஆனாலும் ராசிநாதன் சனி ராசியிலேயே இருப்பதால் ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் துளிர்விடும். எனவே துயரங்களை துள்ளி ஓட வைப்பது தன்னம்பிக்கை தான். அதோடு நீங்கள் இன்று பணியாற்றுவதும் அருகில் இருப்பவர்களில் அதாவது நல்ல சான்றோர்களின் ஆலோசனைகளை கேட்டு செய்வதும் நல்லது. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு திடீரென பொறுப்புகள் மாற்றப்பட நேரிடும். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும் நாள். நண்பர்கள் மூலம் நல்ல தகவல் கிடைக்கலாம். நல்ல சந்தர்ப்பங்கள் நாடி வரும். பெண்வெளி பிரச்சனைகள் அகலும். பிரியமானவர்கள் உங்களுக்கு வீடு தேடி வந்து உதவிக்கரம் நீட்டுவார்கள். 2ல் குரு இருப்பதால் பொருளாதார நெருக்கடி அகலும். தொழிலிலும் சரி உத்தியோகத்திலும் சரி நீங்கள் எதிர்பார்த்த நற்பலன் உண்டு. அத்தியாவசிய பொருட்களை வாங்கும் யோகமும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள். மீனராசி நேயர்களே, குரு சந்திர யோகம் இருக்கும். இன்றைக்கு நீங்கள்
வாழ்க்கையில் எதை சாதிக்க வேண்டும் என்று நினைத்தீர்களோ அதை சாதிக்கக்கூடிய நாள். நீங்கள் உற்சாகத்தோடு செயல்படுவீர்கள். உடல்நலம் சீராகும். உள்ளத்தில் உள்ளதை உடனடியாக செய்து முடிப்பீர்கள். தொழிலில் கூட பழைய பங்குதாரர்களை விலக்கிவிட்டு புதிய பங்குதாரர்கள் வந்து இணைய வாய்ப்பு உண்டு. உறவினர்கள் மட்டுமல்ல, நண்பர்களும் உங்களுக்கு போட்டி போட்டுக்கொண்டு உதவுவார்கள். 2 ராக இருப்பதால் பணப்புழக்கம் அதிகரிக்கும். இந்த நாள் திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடியே செய்து முடிப்பீர்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.